பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம கேன்சர், புற்றுநோய் என்கிற வியாதியின் வல்லமையினால் தாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுவீர்களா? இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்திலே நாங்க இந்த புற்றுநோய் என்கிற வியாதியின் வல்லமையினால் தாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மக்களை நீர் சந்தியும் ஐயா. இந்த மக்களுடைய வியாதியை நீக்கும் ஆண்டவரே. இந்த புற்றுநோய் என்கிற வியாதியின் வல்லமையை நீர் கட்டி பாதாளத்தில் இறக்கி போடும் ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை விடுவியும் ஆண்டவரே. ஜனங்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியினால், இந்த புற்றுநோய், இந்த கேன்சர் என்கிற வியாதியினால் தாக்கப்பட்டிருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனங்களை உம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய மனதில் காணப்படுகிறதான பாரங்களை மாற்றும், சரீரத்தில் காணப்படுகிறதான பலவீனங்களை மாற்றும், பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட வல்லமைகள் இனிமேலும் ஜனங்களை தாக்காதபடிக்கு என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும் ஐயா. ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே உம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்யும், பெரிய அற்புதங்களை செய்யும், பெரிய அதிசயங்களை செய்யும் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நிச்சயமாக தேவன் தாமே கேன்சரின் வல்லமையினால் தாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குவார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட கேன்சரின் வல்லமையினால் தாக்கப்பட்டிருந்தீர்களே ஆனால் தேவன் உங்களையும் சுகமாக்குவார். உங்க குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களையும் தேவன் சுகமாக்குவார். நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. நிச்சயமாக தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.